நன்றிம்மா. தேங்க்ஸ் அண்ணி. மாலு, அப்பா வாசல்ல இருக்காரு, அவருக்கு டீ கொடுத்தியா? இன்னும் இல்ல, இத கொடுத்துறேன். முதல்ல அவர் கொடுத்த ஒரு வாயாட இல்ல பேசியே கொண்டுடுவார். உட்காரியா. டேய் கொக்கி, இங்க கொஞ்சம் வந்துட்டு போ. ஐயா, வீட்டுல வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். அட கழுத, என்ன வேலை இருக்கதானே செய்யும். அது ஒரு விஷயமா, கொஞ்சம் வந்துட்டு போ. நான் ஏன் வரணும்? அட வா. என்ன விஷயம்? நேத்து ராத்திரி உன் வீட்டுல நடு ஜாமத்துல லபோ திபோன்னு சத்தம் கேட்டுச்சு. என்ன விஷயம்டா? சத்தமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. டேய் கதை விடாத. உன் வீடு ஆகாசத்திலேயா இருக்கு? அங்க இருக்கே. ஒத்த இலைக்கு 10 நாய் சத்தம் போடுமே, அப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சு. உங்க அப்பன் கரு புருன்னு கத்திட்டு இருந்தானே, என்னாச்சுடா? டேய் நான் கேள்வி கேட்டா அவனை பாக்குற. உன் அப்பாவுக்கு அம்மாவுக்கு சண்டைங்கிறாங்க, டைவர்ஸ் வரைக்கும் போகுங்கிறாங்க. உண்மையா? உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? இதை கேட்கதான் கூப்பிட்டியா? வேற எதுக்கு கூப்பிடுவாங்க? ஓயாங் பெரிய மனுஷன் ஆச்சுன்னு பாக்குறேன். இல்லன்னா என்னடா வாயிலே போட்டிருப்பேன். இந்த வயசுல தேவையா உனக்கு? ஆளுக்கு மூச்சியும் பாரு. சரிதான் போடா. இதை இந்த வயசுல பண்ணாம செத்தா பண்ணுவாங்க, கிறுக்கு பயல. டேய் நீ ஏன்டா தலையில அடிச்சுக்கிற? ஏன் தலையில அடிச்சுக்கிட்டேன்னு அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. டேய் டேய் நல்லா தேய், தண்ணி ஊத்தி தேய்ட. என்னாச்சு மாமா? அது ஒண்ணு இல்லம்மா, நான் வயசானவன் வீட்டோட இருக்கேன். 4 நல்லது கெட்டதை விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம்னா ரொம்ப தான் அழுத்துக்கிறானுங்க. நமக்கு எதுக்கு மாமா இந்த ஊர் வம்பு? முதல்ல டீயை குடிங்க. அதுவும் நல்லதுதான். டெல்லி உனக்கும் எடுத்துட்டு வந்துருவா. போங்க நீ, நான் வந்துடுறேன். மாலதி இங்க வாம்மா. என்னங்க மாமா? இந்த கடைசி வீட்டு பையன் இருக்கானே முருகன், அவன் 2வது தெரு பொண்ணை கரெக்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு ஓடிட்டதா சொன்னாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்களாம்மா? எனக்கு தெரியல. தெரியாதா? என்னம்மா இப்படி தத்தியா இருக்கிற? அக்கம் பக்கம் 4 பேரோட பழகுறல்ல, இதெல்லாம் விசாரிக்க வேணாமா? எனக்கு அப்படி தோணல. இதெல்லாம் ஒரு பொழப்பா? வேற எதை பொழப்புங்கிற? சரி சரி நீ உள்ள போ. அதை எங்க விசாரிக்கணும்னு எனக்கு தெரியும். ஏன் தான் இப்படி இருக்காளோ, எனக்குன்னு இப்படி ஒரு மருமக. நல்ல மருமக தான், அதனால தான் காஃபில இன்னும் விஷம் கலக்காம இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் கலந்துட போறாங்க, உஷாரா இருங்க. டேய் அவன் மறந்தாலும் நீ ஞாபகப்படுத்திடுவ போல இருக்க. அப்புறம் வரனே சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். சரிங்கண்ணா. அம்மா வரமா? வரணும். வாங்க. வர நீ. மாலுமா, இங்க வந்து உட்காரு. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன? வந்து உட்காரு சொல்றேன். டம்ளர்லாம் கழுவணும், நான் காய்கறி எல்லாம் நறுக்கணும், கொஞ்சம் வேலை இருக்குங்க, முடிச்சிட்டு வந்துடுறேனே. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வந்து உட்காருமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வா. சொல்லுங்க. அது ரொம்ப நாளாவே என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் ஒன்று உறுத்திட்டே இருக்கு. என்னதான் நம்ம வசதியா வாழ்ந்தாலும், ஃபைனான்ஸ் பிசினஸ்ல கை நிறைய பணம் சம்பாரிச்சாலும், ஒரு காலத்துல பாக்கெட் சாராயம் வித்தவன்ற பேரு அது நம்மளை விட்டு போவே இல்லை. நம்ம வீட்டை பத்தி சொல்லணும்னாலே வட்டிக்காரன் வீடு, கந்து வட்டி வீடு, பாக்கெட் சாராயம் வித்தவன் வீடுன்னு தான் சொல்றாங்க. கேட்கவே கஷ்டமா இருக்கு. எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. ஆனா அதுக்கு நாம என்னங்க பண்றது? அதை மாத்தணும் மாலு. இதுவே நம்ம வீட ஒரு டாக்டர் அம்மா வீடுன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதை நாம சொல்ல வைக்கணும். அது எப்படிங்க முடியும்? மனசு வச்சா முடியும் மாலு. அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? இந்த வீட்ல யாராவது டாக்டரை பார்த்து குடி வைக்க போறீங்களா? அது எதுக்குடி? இந்த வீட்டுக்கு ஒரு டாக்டர் மருமகளை கொண்டு வந்தா இந்த வீட்டை என்ன சொல்லுவாங்க? டாக்டர் அம்மா வீடுன்னு சொல்லுவாங்க. என் தம்பி இருக்கான் இல்லையா, அவனுக்கு ஒரு நல்ல டாக்டர் பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நல்ல ஐடியா தான். ஆனா டாக்டர் பொண்ணுக்கு எங்க போறதுன்னு யோசிக்கிற. அதுக்கும் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இப்போ உன் தங்கச்சி பிரியங்காக்கு வந்து டாக்டர் படிக்கணும்னு ஆசை. அதை உன் தம்பியால நிறைவேற்ற முடியாது. அவன் ஒரு உதவாக்காரன். அவளை நாம படிக்க வச்சா என்ன? அவளை பணம் கட்டி படிக்க வச்சு தெருமனையில நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குல்ல, அதை கிளினிக்கா மாத்தி அவளை டாக்டரா உட்கார வைப்போம். அப்புறம் நம்ம டெல்லிக்கு அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்ம வீட டாக்டர் அம்மா வீடுன்னு தானே கூப்பிடுவாங்க.
எப்படி? என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. என் தங்கச்சி இதுக்கு ஒத்துக்குவாளா? ஒத்துப்பாமா, இல்லனாலும் ஒத்துக்க வைக்கணும். அதனால தானே உன்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ என்ன யோசிக்கிற? அதுதான் பொண்ணு நான் முடிவு பண்ணிட்டேன். என் தம்பி சரின்னு சொல்லிட்டானா உன் வீட்டுல போய் பேசிட்டு வந்துடுறேன். டெல்லி அண்ணே, உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இங்க வா. ஆ, வெளில என்ன பண்ணிட்டு இருந்த? கார் கழுவிட்டு இருந்தேண்ணா. இதெல்லாம் ஏன்டா நீ பண்ணிட்டு இருக்க? வட்டிக்கு எவனா வாய்தா சொல்ல வருவான்ல, அவனை வச்சு கழுவ வேண்டியது தானே. பச்சை முத்து தம்பினா ஒரு கெத்தா இருக்கணும், புரியுதா? சரி, அதை விடு. உன் வாழ்க்கையில விளக்கேத்தி அதை பல நாக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லிட்டு இருந்தேன். நானும் கேட்டுட்டு தானே இருந்தேன். நல்லதா போச்சு. பிரியங்காவை கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? உன்னதான்டா கேக்குறேன், சொல்லு. அது சரியா வராதுண்ணே. ஏன் அப்படி சொல்ற? அது படிச்சு டாக்டர் ஆயிடும். நான் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலுண்ணா. அது எப்படி சரிப்பட்டு வரும்? டேய், படிப்பாடா முக்கியம். பணம், அந்தஸ்து, செல்வாக்கு இதுதான்டா முக்கியம். அதை பத்திலாம் நீ யோசிக்காத. உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கான்னு சொல்லு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணோட விருப்பத்தையும் கொஞ்சம் கேளுங்கண்ணா. அதெல்லாம் நான் பேசிக்கிறேன்டா. உனக்கு ஓகேவா? நீ சரின்னு சொன்னா இன்னைக்கே உங்க வீட்டுக்கு போய் நான் சம்மதம் வாங்கிடுவேன். என்னடா பச்சைமுத்து, அப்பங்க யாரும் வெளியே உட்காந்துருக்க? நீங்க 2 பேரும் என்னடா பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லப்பா, இவ மூத்த தங்கச்சி பிரியங்கா இருக்கால, அவளுக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை. அவளை நாமளே படிக்க வச்சு நம்ம டெல்லிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பேசிட்டு இருக்கேன். நல்ல யோசனைடா. அதுக்கு இவனே ஏன் கேக்குற? அங்க போய் பேசி முடி. சும்மா இருங்கப்பா. அது எங்க, நான் எங்க? ஏண்டா உனக்கு என்ன குறைச்சல்? நீ எத்தராஜு புள்ளடா, பச்சைமுத்தோட தம்பி. எங்க 2 பேரோட பேரை கேட்டா நான் நீ இன்னும் பொண்ணை கொடுப்பாங்கடா. தருவாங்க, ஆனா வரவங்க சந்தோஷமா இருக்கணும்ல. சந்தோஷத்துக்கு இங்க என்னடா குறைச்சல்? உங்க அண்ணிய பார், உங்க அண்ணனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா தானே இருக்கா. உன்னை அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளும் சந்தோஷமா தான் இருப்பா. டாய் பச்சை, இவன் இப்படிதான் விவரம் இல்லாம பேசிட்டு இருப்பான். நீ சம்பந்தி வீட்டுக்கு போய் இன்னைக்கே பேசி முடிச்சிரு. பேசிடலாம்ப்பா, எனக்கு இவன் சம்மதம் தான் முக்கியம். டெல்லே, நான் ஒரு முடிவு எடுத்தா அது சரியா தான் இருக்கும். தயங்காத, அந்த பொண்ணு உனக்கு சரியா வருவா. பேசிடலாமா? சொல்லுடா. உங்க இஷ்டம்ண்ணா. உங்களுக்கு சரின்னு பட்டா எனக்கு ஓகே தான். எனக்கு இது போதும்டா. மாலு, நாம இப்பவே உங்க வீட்டுக்கு போய் இந்த விஷயமா பேசிட்டு வந்துடலாம். முக்கியமா உன் தம்பி கிட்ட பேசணும். நீ போன் பண்ணி நாம அங்க வர்றத அவங்க கிட்ட சொல்லிடு. என்னங்க இப்பவே வா? இப்பவே தான் பேசிட்டு சீக்கிரம் ரெடி ஆகு. டேய், நீயும் ரெடி ஆகு. நாம 3 பேரும் போயிட்டு வந்துடலாம். நல்ல காரியமா தள்ளி போடக்கூடாது. உடனே போய் பேசிருங்க. சொல்லுக்கா. எங்க இருக்க? ஒரு வேலையா வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. மாமா உன்கிட்ட ஏதோ பேசணுங்கிறாரு. நானும் மாமாவும் இப்ப வீட்டுக்கு வர போறோம். நீயும் வீட்டுக்கு வந்துறியா? என்ன விஷயம்க்கா? அது கொஞ்சம் முக்கியமான விஷயம்டா. நேர்ல வாங்கி பேசிக்கலாம். சரி, நான் வரேன். யுகி, கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுறா. நீ வெயிட் பண்ண வச்சுனா அதுக்கும் மாமா ஏதாவது நோய் திட்டிட்டே இருப்பாரு. இல்லக்கா, கம்பெனிக்கு போய் நான் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வரணும். 1/2 an hourல வந்துடுறேன். சரி. சரிக்கா. மாப்ள, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும். சொல்றேன். யுகேந்தனும் வந்துட்டோம். இந்த வீட்டுக்கு அவன் தானே தலைமை ஸ்தானத்துல இருக்கிறான். அதனால அவனை வச்சு பேசினாதான் நல்லா இருக்கும். வாங்க மாமா. வாக்கா. நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. உட்கார்.
சொல்லுங்க மாமா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா? ஆமா, எல்லாம் நல்ல விஷயம்தான். அது இருக்கட்டும். அத்தை சொன்னாங்க பேங்க்குக்கு லோன் விஷயமா போனேன்னு, என்னாச்சு? ஆமா மாமா, அது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. எப்படியும் கிடைச்சிரும் நம்புறேன். முயற்சி பண்ற, கிடைக்கல அதானே? பரவாயில்ல, முயற்சிகளாவே பண்ணிட்டு ஒரு நாள் கிடைச்சிரும். ஆமா மாமா, நீங்க என்ன விஷயமா வந்தீங்க? மாலு, தம்பி கேக்குறான்ல நாம எதுக்கு வந்திருக்கோன்னு, சொல்லுமா. அது வந்து என்ன மாலு வந்து போய் நிறுத்திட்டு இருக்க? உன்னை விட்டா ஆடி போய் அடுத்த வருஷமே வந்துரும் போல இருக்க. இல்லைங்க. சரி இரு, நானே சொல்லிக்கிறேன். அது ஒண்ணும் இல்ல மச்சான், நீ பணத்தை கலையறதும் இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்படுறதையும் பார்க்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ பிசினஸ்க்காக லோன் தேடுற, அதுக்காக அலையிற, அது தனி விஷயம். நான் கொடுத்தாலும் நீ வாங்கிக்க மாட்ட. ஆனா தங்கச்சியோட படிப்பு, அது பணம் இல்லாம நின்னு போறது வருத்தமான விஷயம் இல்லையா? மாமா இரு, நான் பேசி முடிச்சிடுறேன். என்ன இருந்தாலும் நீங்க வாழ்ந்து கெட்ட குடும்பம், நீ கௌரவம் பாப்ப. இத பத்தி பேசினா சங்கடமா தான் இருக்கும். ஆனா மாலதி உங்க எல்லாரையும் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கா. நாம வசதியா இருக்கிறப்ப உதவி பண்ணாம சும்மா இருக்கிறது ஏதோ போல இருக்கு. அதுக்கு ஏதாவது பண்ணணுமேன்னு என்கிட்ட சொன்னா எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு. எங்களால என்ன பண்ண முடியும்னு நாங்க யோசிச்சோம். உனக்கு ஏதாவது பண்ணா நீ ஏத்துக்க மாட்ட. அதான் பிரியங்காவோட படிப்பு செலவை நாங்க ஏத்துக்கலாம்னு முடிவு பண்ணோம். பணம் கட்டி அவ டாக்டர் சீட் வாங்குறதுல ஆரம்பிச்சு அவ மொத்த படிப்பு முடிக்கிற வரைக்கும் நானே செலவை ஏத்துக்கிறேன். சந்தோஷம் தானே? என்னத்த எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க? மாப்பிள்ள, கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுக்குன்னு கேக்குறீங்க, அதானே? எல்லாம் ஒரு உதவி தான். நீங்க கவலையை விடுங்க. பிரியங்காவோட மொத்த படிப்பு செலவையும் நாங்க ஏத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். அவ ஒரு திறமையான பொண்ணு, அவ படிச்சு டாக்டர் ஆனா எங்க எல்லாருக்கும் தானே சந்தோஷம். அப்புறம் நான் இப்பவே இன்னொரு சந்தோஷமான விஷயத்தையும் சொல்லிடுறேன். உண்மையை சொல்ல போனா அந்த விஷயத்த பேசதான் நாங்க வந்திருக்கோம். படிப்பு முடிஞ்சோன்னு பிரியங்காக்கு மாப்பிள்ளை தேடுவீங்க. அந்த கஷ்டம் கூட உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்றது மாலத்தியோட எண்ணம். என்னோட தம்பி டில்லி பாபுக்கும் பிரியங்காக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்றது அவளோட எண்ணம். அத்த, இது என்னோட ஆசை இல்ல, மாலத்தியோட விருப்பம். நீங்க சரின்னு சொன்னா கல்யாண செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம். அத்த, ஏதாவது பேசுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. மாப்பிள்ள, கல்யாணத்துக்கு இப்ப என்ன அவசரம்? அதுக்குதான் இன்னும் நிறைய நாள் இருக்கே. அத்த, படிப்பு முடிஞ்ச அப்புறம் தான் கல்யாணம். இப்ப வாய் வார்த்தையா பேசி முடிவு பண்ணிக்கலாமே. மச்சான், அம்மா உன்னதான் பாக்குறாங்க. இதுல ஓ முடிவு தான் முக்கியம். நீ சம்மதம்னு சொன்னா. சாரி மாமா, இது சரியா வராது, விட்டுருங்க. ஏன் சரியா வராது? எப்படி மாமா சரியா வரும்? பிரியங்கா எங்க, உங்க தம்பி எங்க? இவ டாக்டருக்கு படிக்கிறவ, உங்க தம்பி 10வது கூட முடிக்கல மாமா. எப்படி மாமா செட் ஆகும்? அட படிப்பு விடு மச்சான். படிச்சவன் என்னத்த கிடைச்சான்? லட்ச லட்சமா சம்பாதிக்கிறானா? பிசினஸ்ன்ற பேர்ல லாஸ் பண்ணிட்டு நிக்கிறானுங்க. மாமா, அது என்னோட பிரச்சனை. இத அதோட முடிச்சு போடாதீங்க. நீ படிப்பை பத்தி சொன்னதுனால தான் நான் பேசினேன். என் தம்பி படிக்கலதான், 10வது ஃபெயில் ஆயிட்டான். நீ அதை பார்க்காத, வாழ போற குடும்பத்தை பாரு. அவனுக்கு வேணுன்ற அளவுக்கு சொத்து இருக்கு, பணத்துக்கு பஞ்சமே இல்லை. என் தம்பி அவளை சந்தோஷமா தான் வச்சுப்பான். இது எல்லாத்துக்கும் மேல படிப்பு முடிஞ்ச கையோட அவளுக்கு சொந்தமா ஒரு கிளினிக் வச்சு தரேன். இதை விட வேற என்ன வேணும்?
இல்ல மாமா, நீங்க என்னதான் ஆசை வார்த்தை காட்டினாலும் இதுக்கு மட்டும் என்னால சம்மதிக்கவே முடியாது மாமா. மச்சான், இது உன் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை. அதிர்ஷ்டம் அவளை தேடி வந்திருக்கு, அத வேணான்னு சொல்லாத. மாமா, பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல, அதையும் தாண்டி எவ்வளவோ இருக்கு. படிச்ச பொண்ண படிக்காத ஒருத்தருக்கு கட்டி கொடுத்தா எல்லாரும் கை தட்டி சிரிப்பாங்க. அப்படி ஒரு தப்ப ஏன் தங்கச்சிக்கு சத்தியமா நான் பண்ண மாட்டேன். அப்ப இதுதான் உன் முடிவா? இனிமே இந்த விஷயமா நீங்க தயவு செஞ்சு பேசாதீங்க. நீ ஒரு ஆளுன்னு உன்னை மதிச்சு நான் பேச வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? அத்த, அவன் தான் ஏதோ வீம்புக்கு பேசிட்டு இருக்கானா? உங்களுக்கு சம்மதம் தானே? சொல்லுங்க அத்த, உங்களுக்கு சம்மதம் தானே? என் முடிவு தான் மாமா அம்மாவோட முடிவும். நாங்க கஷ்டத்துல தான் இருக்கோம், அதை இல்லைன்னு சொல்லல. ஆனா அத ஒரு சாக்கா வச்சு என் தங்கச்சியை உங்க தம்பிக்கு கேட்கறது ரொம்ப அநியாயம் மாமா. எதிர அநியாயம்? எல்லாரும் சேர்ந்து அவ வாழ்க்கை அழிக்க வந்தோமா? வாழ வைக்க வந்திருக்கோம். பணத்தை கட்டி படிக்க வைக்கிற, சொந்தமா கிளினிக் வச்சு தரேன். இத பாருங்க மாமா, என் தங்கச்சிகளை படிக்க வைக்கிறதுக்கு நான் இருக்கேன். கிழிச்சடா நீ. ஓ வழி பார்க்கவே உனக்கு வக்கு இல்ல. பேங்க் லோனை தேடி லோன்னு அலைஞ்சிட்டு இருக்க. இதுல உன் தங்கச்சி எங்க இருந்து படிக்க வைப்ப? சொந்தமா பிசினஸ் பண்றேன்னு மொக்கையா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சியே, என்னாச்சு? உடனே ஊத்திக்கிச்சு. அப்ப சொத்தை அழிச்சதுதான் மிச்சம். இந்த லட்சணத்துல இவரு படிக்க வைக்கிறாராமே. எனக்கு ஏய், வாய மூடு. இதுக்கு மேல ஏதாவது பேசின நல்லா இருக்காது. ஒன்னால இவங்களை படிக்க வைக்கவும் முடியாது, ஒரு கல்யாண காட்சின்னு பண்ணி பார்க்கவும் முடியாது. உன்னை நம்பனா கடைசி வரைக்கும் கன்னியாதான் இருப்பாங்க. மாப்பிள்ள, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்னாத்த தேடி வந்த அதிர்ஷ்டத்தை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? இவன் தங்கச்சிங்களை வாழ வைக்கல, கொஞ்சம் கொஞ்சமா நாசம் பண்ணிட்டு இருக்கான். தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு என்னமோ யுகு சொல்றதா சரின்னு படுது. என்னத்த நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? என் தம்பியை கட்டிக்கிட்டா உங்க பொண்ணுக்கு என்ன குறைஞ்சிருமா? உங்க மூத்த பொண்ணை பாருங்க, அவ என்ன கட்டிட்டு சந்தோஷமா தானே இருக்கிறா. அதே மாதிரி இவளையும் நாங்க சந்தோஷமா தான் பாத்துப்போம். மாப்பிள்ள, அவனுக்கு விருப்பம் இல்லைங்கிறப்போ இது அப்படியே விட்டுறலாமே. அவன் ஒரு உதவாக்கற வெட்டி பையன். அவனை கேட்டுதான் நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்களா? புள்ளன்னு அவனை நம்பி பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. பிரியங்கா, நீ மட்டும் என் தம்பியை கட்டிக்கிறேன்னு சொல்லு, உன்னை டாக்டருக்கு நான் படிக்க வைக்கிறேன். வேணாம் மாமா, என்னை என் அப்பா ஸ்தானத்துல இருந்து படிக்க வைக்கிறதுக்கு என் அண்ணன் இருக்கு. அவனால முடியாதுமா. அப்படி என் அண்ணனால முடியலன்னா எனக்கு அப்படிப்பட்ட படிப்பே வேணாம் மாமா. நான் வீட்டோட இருந்தாலும் சரி, அண்ணன் விருப்பத்தை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன். முடிவா என்னதான் சொல்ற? அண்ணன் முடிவுதான் என் முடிவு மாமா. இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. பிரியங்கா, உன்னை தேடி வந்த நல்ல வாய்ப்பை இழந்துடாத. நான் சொன்னபடி கேட்டா நீ டாக்டரும் ஆகலாம், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும். அண்ணே, விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்கண்ணே. எதுக்கு கம்பல் பண்றீங்க? டேய், உனக்கு படிப்பை தவிர வேற என்ன குறைச்சல்? நீ இவ்வளவு நல்லா பாத்துக்க மாட்ட? மாமா ப்ளீஸ், பிடிக்கலன்னா விட்டுருங்களேன். நாங்க கஷ்டத்துல இருக்கும்போது கூட யார்ட்டையும் உதவின்னு போய் கேட்டதில்ல, இனிமேலும் கேட்க மாட்டோம். கேட்டியாடி? பிச்சை எடுத்தாலும் எடுப்பாங்களாம், நம்ம உதவி வேண்டாமா, நம்ம உறவையே வேணான்றாங்க. மாமா, உறவு வேண்டாம் நான் சொல்லல மாமா, இந்த கல்யாண பேச்சு வேண்டாம் தானே சொல்றேன். அதான் நீ அப்பவே சொல்லிட்டியே. நீ லோன் வாங்கு, பிச்சை எடு, என்னமோ பண்ணிட்டு போ. எனக்கு என்ன வந்துச்சு? ஏய், எதுக்கு என்ன இங்க கூட்டு வந்த? இதெல்லாம் எனக்கு தேவையா? இவங்க வரட்டு கௌரவம் பாப்பாங்க, இதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டாங்க. இதெல்லாம் வேணாம் அப்பவே சொன்னல. கேட்டியாடி நீ? அதான் ஏங்கி எல்லாம் நாசமா போச்சு. இனி ஏண்டி ஏங்குற? இனிமேல இவங்க விஷயத்துல நான் தலையிடுறதாவே இல்ல. அதேதான் உனக்கும். இனிமே அம்மா, தங்கச்சி, தம்பி நீங்க வந்த தொலைச்சிடுவேன் உன்னை. அத்த, இந்த மண் குதிரையை நம்பி என்ன தூக்கி எறிஞ்சிட்டீங்கல்ல, சவால் விட்டு சொல்றேன், மிச்சம் இருக்கிறது இந்த ஒரு வீடு மட்டும்தான். அது மேலேயும் இவன் கடை வாங்கி வச்சிருக்கிறான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த வீடை வித்துருவான். அன்னைக்கு நடுரோட்ல நிப்பீங்கல்ல, அப்ப உதவி கேட்டு வருவீங்கல்ல, அப்ப வச்சுக்கிறேன். படி வாடா. கிளம்புறேன் யுகி.